இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். பேங்க்ல இருந்து நகை போட்டு எடுத்து கொண்டு வச்சிருந்தோம்ல, அது காணாம போயிடுச்சு. அது எப்படி காணாம போகும்? சரி இரு, நான் வரேன். நில்லுங்க. இங்க பாருங்க, என்கிட்ட போய் சொல்லாதீங்க. ஏய், என்னடி பேசுற நீ? நான் இங்க தானே இருக்கேன். எனக்கு என்ன தெரியும்? இப்பதானே முன்னாடி அவன் போன் பண்ணான். நானே ஆடி போயிருக்கேன். என்னோட போய் பாக்குறேன், விடு. நில்லுங்க. ஏதோ ஃப்ராடு தனம் பண்றீங்க. எனக்கு அந்த நகை கொடுக்க கூடாதுன்னு நீங்க ஃப்ராடு தனம் பண்றீங்க. இதுக்கு மேல நான் பேசிக்கிட்டு தான் இருக்க மாட்டேன். மரியாதை கெட்டுரும், பாத்துக்கோங்க. மாமா, எதுக்கு அக்காக்கு தரேன்னு சொல்லி ஏமாத்துறீங்க? ஏமாத்த நினைச்சீங்க, தப்பா ஆயிடும் மாமா. பரவாயில்லையா? ஏய், அறிவு கிட்ட நம்ம பேசாதடா. இப்பதான் நகை காணோம்னு சிவாவே என்கிட்ட சொன்னா. உங்க பிரச்சனை தாங்காமதான் நகையை கொண்டு வர சொன்னேன். சரி, கொடுத்து தொலைச்சிடலான்னு. நீங்க அப்பவே நகையை கொடுக்காம இன்னும் 4-5 நாள் ஆகட்டும்னு சொல்லும் போதே எனக்கு டவுட் தான். அம்பலம், நீங்க என்ன பண்ணாலும் நான் தாங்கிப்பேன். என்னை ஏமாத்தி ஊரை விட்டு அனுப்பணும்னு நினைச்சீங்க, நான் சத்தியமா சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். அசிங்கப்படுத்தி பஞ்சாயத்து கூட்டாம போக மாட்டேன். இதுக்கு மேல பேசுன உனக்கு அவ்வளவுதான். உனக்கு என்ன நகை தானே வேணும்? அது கிடைக்கும். நன்றி கிட்ட நடந்துகிட்டீங்க. மனுஷனாவே இருக்க மாட்டேன். என்னங்க, மொத்த நகையும் காணுங்க. எப்படிங்க நம்ம வீட்ல இருந்து காணாம போகும்? இப்ப என்கிட்ட வந்து கேளு. சாவி ஜனனி கிட்ட தானே இருந்துச்சு. ஜனனி, என்னாச்சு? இல்ல, ப்ராமிஸ் அங்கிள், எனக்கு எதுவும் தெரியாது. பொத்தாம் பொதுவா தெரியாதுன்னு சொன்னா எப்படிமா? நீ தானே கொண்டு போய் வச்ச. உன்கிட்ட தான் சாவியும் இருக்கு. இந்த மாதிரி இது வரைக்கும் நடந்ததே இல்லம்மா. அப்பா, ஜனனிக்கு கண்டிப்பா அதுல சம்மந்தம் இருக்காதுப்பா. அவ சாவி வாங்கினது தப்புதான். ஆனா ஜனனி எப்படிப்பா இதெல்லாம் போய் சண்டை போட்டுல வாங்கினா ஒரே நாள்ல மொத்த நகையும் காணாம போச்சு. என்ன நினைக்கிறது? அந்த மாதிரி எல்லாம் ஜனனி பண்ண மாட்டாத. எனக்கு என்னமோ திருட வெளியில இருந்து தான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். எங்க நீங்க நினைக்கிறது இருக்கட்டும். வீட்டுக்கு யாராவது வந்துட்டு போனாங்களா? வந்தாங்க, ஆனா போல. அத போக விடாம இங்கே தங்க வச்சிட்டீங்களே. எனக்கு என்னமோ துளசி மேலதான் டவுட்டா இருக்கு. என்னது அநியாயமா பழி போடுற? நாங்க இப்ப தனியா தானே இருக்கோம். என்ன நினைச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க நீ? அப்பா, பெட்டிய உடைக்காம தான் பொருள் காணாம போயிருக்கு. அப்போ சாவி போட்டு தானே திருடி இருக்கணும். சாவி ஜனனி கிட்ட இருக்கு. துளசி அண்ணியை எப்படிப்பா சந்தேகப்படுவீங்க? அப்படியா? சாவி போட்டு தான் திருடி இருக்காங்களா? எல்லாரும் என்ன எதுக்கு இப்படி பாக்குறீங்க? நான் ஒன்னும் திருடி இல்ல. ப்ராமிஸா நான் எதுவும் பண்ணல. அப்பா, விஷயம் தெரிஞ்சு வேற யாராவது வெளியில இருந்து வந்திருக்கணும். அதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குப்பா. என்ன சொல்லி மேகலையை சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. நேத்தே கொடுத்திருக்கலாம். துளசி பேச்சை கேடு தப்பு பண்ணிட்டேன். டேய் சிவா, அந்த நகையால நிறைய பிரச்சனை வரப்போகுதுடா. எதுக்கும் முன்னாடி எப்பவும் இல்லாம சாவியை கேட்டு வாங்கினா என்ன கேளு. என்னன்னா பாவன் அந்த பொண்ணு காக்கா உட்கார பணம்பழம் விழுந்த கதையா இருக்கு. இதுல அவ என்னென்ன பண்ணுவா? இது வரைக்கும் இப்படி ஆனதே இல்ல. ஏன் தப்புதான். நான் சாவியை கொடுத்திருக்கவே கூடாது. ஆமா, இதை இப்ப சொல்லு. இந்த புத்தி முன்னாடி எங்க போச்சு? சாவியை கேட்ட உடனே கொடுத்துருவியா? இப்படி நடக்கும்னு நான் எப்படிங்க நினைக்க முடியும்? ப்ளீஸ் எல்லாரும் என்ன நம்புங்க. சிவா, கொஞ்சம் எல்லார்கிட்டயும் சொல்லு சிவா. மதர் ப்ராமிஸ், நான் சத்தியமா சொல்றேன், எதுவும் பண்ணல. ஜனனி, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். அப்பா, ஜனனி அந்த மாதிரிலாம் இல்லப்பா. யாரா இருக்கும்? நான் எடுத்ததை பார்த்த யாரோ தான் ஸ்டோர் ரூமை திறந்து எடுத்திருக்கணும். என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? வீட்ல நகை திருட்டு போச்சு. ஐயோ, என்ன சொல்றீங்க?
அம்ல சார் வீட்ல இருந்து நகையை திருடுறதுக்கு எவனுக்கு தைரியம் இருக்கும்? நீங்க முதல்ல நல்லா பாத்தீங்களா? எல்லா இடத்துலயும் நல்லா பார்த்துட்டோங்க. மொத்தமா நாசமா போச்சு. இதுக்குதான் வேண்டாதவங்கள வீட்ல வச்சுக்காம அனுப்பி இருக்கணும். இத நேரடியாவே சொல்லிருக்கலாமே. நகையை பறி கொடுத்தவங்களுக்கு தானே வழி தெரியும். உனக்கு என்ன? என்ன நகை, எவ்வளவு, எதுவுமே தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. வேற ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? ஏய், நேத்து நானும் இங்க தானே இருந்தேன். அப்ப நீங்க ஏன் ஆள் வச்சு திருடி இருக்க கூடாது? நீங்களும் வேற ஆள் தானே. ஆமா, உங்களுக்கும் இந்த ஃபேமிலிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஏய், யார பத்தி என்ன பேசுற? கொஞ்சம் மரியாதையோட பேசு. இப்படிதானே எனக்கும் இருக்கும். இது என்னோட ஃபேமிலி, நீங்க பார்த்து பேசுங்க. நீங்க 2 பேரும் சும்மா இருக்கீங்களா? சண்டை போடாம. காலங்காலமா கட்டி காத்த நகை எனக்கு தானே வயிறு எரியுது. எனக்கு என்னமோ இந்த நகையை திருநவன் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் தோணுது. உள்ளனா யாரு? உள்ள இருக்கானா அவங்களே சொல்லுவாங்க. நீங்களே சொல்லிட்டா ரொம்ப நல்லது. ஐயோ, கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? எதுக்கு எல்லாருமா பேசி கொள்றீங்க? அம்பலம் சார், நான் போலீஸ்க்கு கால் பண்ணிட்டேன். இப்ப வந்துருவாங்க. என்ன போலீஸா? ஒண்ணும் இல்ல, நீ கவலைப்படாத. அண்ணே, கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க அண்ணே. வரட்டும், அதுவும் நல்லதுதான். இன்ஸ்பெக்டர், நீங்க இப்ப அடுத்து என்ன பண்ண போறீங்க? கன்ஃபார்மா திருடங்க இந்த வீட்டுக்குள்ள தான் இருக்காங்க. வெளியாளுங்க யாரும் வந்துட்டு போனதுக்கான சிம்டம்ஸ் எதுவும் இல்லை. வீட்டுக்குள்ள இருக்கிற யாரோ தான் திருடி வச்சிருக்காங்க. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? காரணம் சொன்னா நீங்களா திருப்பி கொடுத்துருவீங்களா? சார், நகை இப்ப கிடைச்சாகணும். அதுக்கு நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. எங்க நீங்க என்னமோ உங்க குடும்பத்தோட நகை தொலைஞ்சு போன மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஏன், நீங்க தான் திருடுனீங்களா? இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க. எங்க இது என் மாமனார் வீடு. எனக்கு இங்க என்ன குறைச்சல்? நான் ஏன் திருடணும்? போதும், தயவு செஞ்சு பேசாம நான் சொல்றதை கேளுங்க. அமலா சார், நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். ஒரே ஒரு நாள் டைம் தரேன். அதுக்குள்ள எடுத்தவங்க ஏதோ ஒரு இடத்துல திருப்பி வச்சிருங்க. இல்லைன்னா நான் போலீஸ் ஸ்டைல விசாரிக்க வேண்டி வரும். இதுதான் கடைசி சான்ஸ்.